வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். குமரி அனந்தன் உடலுக்கு அரசு மரியாதை, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் காலமானார், அரசியல் தலைவர்கள் இரங்கல். நீட் விலக்கு விவகாரம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். ரெப்போ வட்டி விகிதத்தின் சதவிகிதம் குறைப்பு, ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவரும் தமிழின் பால் பெரும் பற்று கொண்டவருமான இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் உடல்நலக் குறைவின் காரணமாக காலமானார். சென்னை விருகம்பாக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில், பெருந்தலைவர் காமராஜரின் அடியொற்றி காங்கிரஸ் பேரியக்கத்துக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட அவரது மறைவு தமிழ் சமூகத்துக்கு ஏற்பட்ட பேரிழப்பு என்றும், நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசுவதற்கான உரிமையை நிலைநாட்டிய பெருமை இவரையே சாரும் என்று புகழஞ்சலி செலுத்தினார். தகைசால் தமிழர் ஐயா குமரி அனந்தன் அவர்களது மறைவால் வாடும் சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் குடும்பத்தினர் மற்றும் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரி அனந்தன் உடல்நலக் குறைவின் காரணமாக சென்னை வானகரத்தில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அவரது மறைவை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. மேலும் அவரது உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என்று தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதியாக இருந்த குமரி அனந்தன் பெருந்தலைவர் காமராஜருடன் இணைந்து பணியாற்றிய பெருமை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மூத்த தலைவரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முன்னாள் உறுப்பினருமான திரு குமரி அனந்தன் அவர்கள் இன்று 9/4/2025 அதிகாலை மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொண்ணா துயரமும் கொள்கிறது. நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசுவதற்கான உரிமையை நிலைநாட்டிய காரணத்தினால் மாண்புமிகு மறைந்த தலைவர் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தனிமரம் தோப்பாகாது என்ற பழமொழியை மாற்றி அமைத்து விட்டார் என இவருக்கு புகழாரம் சூட்டினார். தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பங்காற்றியதற்காக இவருக்கு தமிழ்நாடு அரசால் 2024ஆம் ஆண்டு தகைசால் விருது மாண்புமிகு இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் மாண்புமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்திற்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களின் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. நீட் விலக்கு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்க மறுத்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி சட்டசபையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நமது போராட்டம் எந்த வகையிலும் முடிந்துவிடவில்லை என்றும், போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்து அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடன் கலந்தாலோசனை கூட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி இன்று மாலை 5 மணிக்கு சென்னை தலைமை செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் மதிமுக, பாமக உள்ளிட்ட 11 கட்சிகள் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தின் சதவிகிதம் குறைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25% குறைத்து ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. அதன் மூலம் 6.25% இருந்த ரெப்போ வட்டி தற்போது 6% குறைந்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை நாணய கொள்கை குழு கூட்டத்தில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 2 மாதங்களில் ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி 0.50% குறைத்துள்ளது என்றும், இந்த வட்டி குறைப்பு மூலம் வீடு, வாகன கடன்கள் மீதான வட்டி குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார்.
இது தொடர்பான அறிவிப்புகள் வங்கிகளில் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக தென் தமிழகம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தெரிவித்துள்ளது. பணியின் போது உயிரிழந்த திருவாரூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி உதவி அளித்துள்ளார். திருவாரூரில் பணியின் போது காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதனை அறிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெருக வாழ்ந்தான் ராஜேந்திரனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் 265 ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் மாநில அரசு எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வேதனை அடைந்த ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர ஊழியர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் புதுச்சேரி அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் பணிமனைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. என் பேர் எஸ் பச்சியம்மாள். நான் நடத்துனர் பணியில இருக்கேன். 10 ஆண்டுகளாக இந்த பணி செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு முறையும் நாங்கள் பல கட்ட முறையில போராட்டம் நடத்தணும். ஒரு போராட்டம் எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. இந்த முறை நாங்கள் செய்யறோம், உங்க போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு முறை கூட அவங்க சொன்னதை செய்யவே இல்லை. நாங்களும் சரி செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டும் எங்களுடைய 10 ஆண்டுகள் அப்படியே கடந்துட்டோம். ஆனா இந்த முறை எங்களோட பணி நிரந்தரம் வழங்குற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும்ன்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆனா இந்த ஒரு 4 நாள் முன்னாடி எம்டி சார் கூப்பிட்டு பேசினாங்க. ஒரு 15 நாள் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நாங்கள் திருப்பி எங்களோட சக ஊழியர் எல்லாம் நாங்கள் சேர்ந்து கலந்து பேசுனதுல எங்களுக்கு அவங்களுடைய பேச்சுவார்த்தை எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் நாங்கள் திருப்பி போய் அவங்ககிட்ட எங்களோட திங்கட்கிழமை போய் நாங்கள் பணி நிரந்தரத்தை பற்றி நாங்கள் ரெகுலர் பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு போராட்டம் தொடரும் நாங்கள் சொன்னோம். திருப்பி அவங்க ஒரு 30 நாள் டைம் கேட்டாங்க. ஆனால் மறுபடியும் இவங்க டைம் கேட்டுகிட்டே இருக்காங்க. இவங்க பணி நிரந்தரம் செய்கிற மாதிரி எங்களுக்கு நம்பிக்கை வரல. அதில் இந்த ஊழியத்தை வச்சு எங்களால் குடும்பம் பண்ண முடியாது. இந்த இருக்கிற காலகட்டத்தில் வீட்டு வாடகை இருக்கிற பசங்களை படிக்க வைக்கணும்னா அந்த வருமானத்தை வச்சு எங்களால் படிக்க வைக்க முடியாது. அதனால் எங்களோட பணி நிரந்தரத்தை ஐயா அவர்கள் வழங்கணும். வழங்குற வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும். அது வரைக்கும் இந்த டவுன் சர்வீஸ் பஸ்ல ஒரு சில பேருந்து மட்டும் போயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒப்பந்த ஊழியர் யாருமே பணியிலிருந்து போக மாட்டோம். ஓட்டுநர் நடத்துனர் வண்டி எடுக்க மாட்டோம். பணி நிரந்தரம் வழங்குற வரைக்கும் எங்க போராட்டம் தொடரும். தமிழக பல்கலைக்கழகங்களில் இருந்து தமிழக ஆளுநர் நீக்கப்பட்டதை திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தமிழ்நாடு அரசின் வழக்கில் உச்சநீதிமன்றம் 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியும் தமிழக பல்கலைக்கழகங்களில் இருந்து தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி நீக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக பகுதி கழக செயலாளர் வன்னியராஜா தலைமையில் மாமன்ற உறுப்பினர்கள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தும் பட்டாசுகளை வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். அதேபோல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ராசிபுரம் நகர மன்ற தலைவர் கவிதா சங்கர் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தனியார் ரசாயன தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்துள்ள திருப்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து உட்பட்ட வாஞ்சூர் கிராமத்தில் தனியார் ரசாயன தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தொழிற்சாலை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதால் அதன் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் திருப்பட்டினம் பகுதியில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் நிறுவனத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது புதுச்சேரி
காலாப்பட்டில் அந்த மக்களால் போராடி அந்த ரத்து செய்யப்பட்ட அந்த நிறுவனத்தை இந்த பகுதியில கொண்டு வந்து நிறுவி எங்களுடைய வாழ்க்கைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற இந்த சூழலை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கு. சட்டமன்றத்துல நம்ம சட்டமன்ற இந்த தொகுதியினோட சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு கெம்ஃபேப் நிறுவனம் பாதுகாப்பானதுன்னு அறிவிக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு ஜப்பான் நாடு உலக தொழில்நுட்பத்திலே மிக உயர்ந்த ஜப்பான் நாட்டிலே அந்த அலுமினியம் குளோரைடு தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு நிறுவனத்தை ஒரு குக்கிராமத்துல எங்க விவசாயத்தை அழிச்சு எங்க வாழ்வாதாரத்தை அழிச்சு இப்படி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்காங்க. இத புது அரசு உடனடியா அதை நிறுத்தணும். இந்த வழங்கிய அனுமதிகள் எல்லாத்தையும் ரத்து செய்து எங்களை நலமோடு வாழணும். இது எங்களுக்கானது மட்டும் இல்ல, அந்த அரசியல்வாதிக்கும் சேர்த்துதான் நாங்க போராடுறோம். வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக மயிலாடுதுறையில் விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் மோகன்குமார், கிழக்கு மாவட்ட செயலாளர் இனியவன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வக்பு திருத்த சட்டத்தின் பெயரால் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை கைப்பற்ற முயற்சிப்பதை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்றும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பாராளுமன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த சட்டத்தையும் நிறைவேற்றக் கூடாது என்பதை வலியுறுத்தியும் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். இதில் எஸ்டிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி, இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்ட ஒருமித்த கருத்துடைய கட்சி மற்றும் அமைப்புகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் மிகுந்த சேதமடைந்து இருப்பதால் அதனை சீரமைத்து தரக்கோரி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த செய்யாற்றின் குறுக்கே பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பாலம் சேதமடைந்து இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துடன் செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தடுப்பு சுவரும் செய்யாற்றில் சென்ற ராட்சத வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டதால் அதனை சீரமைத்து தரக்கோரி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நேரில் ஆய்வு செய்து தரமான தடுப்பு சுவர்கள் அல்லது இரும்பு பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்க அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் சார்பில் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 20-25 ஆண்டு காலத்துக்கு முன் போராட்டத்திற்கு பின் ஒரு 10 ஆண்டுக்கு முன் ஆற்றுப்பாலம் அமைத்து தந்தார்கள். இதனால் ஆற்று செய்யாறு வெள்ளம் பெருக்கெடுத்து அதன் பிறகு அந்த மேம்பாலத்தில் கட்டப்பட்டிருந்த தடுப்பு சுவர்கள் உடைந்து விழுந்து விட்டது. இதனால் தண்ணி வரும் காலத்தில், மழை காலத்தில் பள்ளி கல்லூரி செல்லும் பிள்ளைகளுக்கு ரொம்ப அவஸ்தையாக இருக்கிறது. மற்றும் முதியவர்களுக்கு, கிராமப்புற முதியவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் அந்த ஆத்தை கடக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு 10 நாள். இதனால் டூ வீலர்களோ மற்றதோ ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால மேம்பாலத்துக்கு தடுப்பு சுவரோ இரும்பு சுவரோ கட்டித்தரமாறு கிராம ஆய்வாளர்களும் எத்தனையோ மனு கொடுத்து பார்த்திருக்கிறோம். இப்பொழுதும் அதை பார்த்து சரிபார்க்க வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருடி வந்த மர்ம ஆசாமி காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி, சித்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் வாகன திருட்டு நடைபெறுவதாக தொடர் புகார்கள் எழுந்துள்ளது. அதன் பேரில் காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது பல்வேறு இடங்களில் கைவரிசை காட்டிய கார்த்தி பிடிபட்டுள்ளார். இதனை அடுத்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் 34 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இது குறித்து காட்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை திருடி வந்த கார்த்திகையை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கம் சார்பாக 30 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நியாய விலை கடை பணியாளர் சங்கம் சார்பாக மாவட்ட செயலாளர் மாரியப்பன் தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர் மாரிமுத்து முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட நியாய விலை கடை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பேசிய செயலாளர் மாரியப்பன், விரல் ரேகை பதிவு, ஆதார் சரிபார்ப்பு பணி நடைமுறைப்படுத்துதல், கல்வி தகுதிக்கு ஏற்ப ஊதியம் உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறையை தமிழக அரசு உருவாக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு வெள்ளோட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் கோவிலில் பங்குனி உத்திர பெருந்திருவிழா நடைபெற்று வருகிறது. வருகின்ற 11ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெற உள்ள நிலையில் பழுதடைந்துள்ள தேரை கோவில் நிர்வாகம் மற்றும் ராமானுஜ பக்த கைங்கரிய சபா சார்பில் 8.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தேர் புதுப்பிக்கப்பட்டு பட்டாச்சாரியார்கள் சார்பில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வெள்ளோட்டம் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. மனைவியின் தகாத உறவினால் கணவர் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை சேர்ந்த இர்பான் என்பவரை மர்ம நபர்கள் சிலர் வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இது குறித்து அப்பகுதி மக்கள் தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற நகர காவல்துறையினர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் குற்றவாளி சல்மான் என்பது தெரிய வந்தது. அவரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் இர்பானின் மனைவி ஹாஜிராவுக்கும் அவரது தங்கை கணவரான சல்மானுக்கும் இடையே தகாத உறவு இருந்ததும் அதன் காரணமாக கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சல்மான் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அரசு பள்ளியில் காரை பெயர்ந்து விழுந்ததால் மாணவர் படுகாயம் அடைந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட கான்கிரீட் தளத்தின் கீழ் சிமெண்ட் பூச்சி காரை பெயர்ந்து விழுந்துள்ளது. இதில் 5ஆம் வகுப்பு மாணவன் தேசிகன் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் கவியரசன், கனிஷ்கர், சந்திரமோகன் ஆகிய 3 பேரும் லேசான காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் பெற்றோர்களிடையே சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தங்கம் விலை கடந்த சில தினங்களாக குறைந்து வந்த நிலையில் இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரித்து 66,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 85 ரூபாய் அதிகரித்து 8,290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 102 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1000 ரூபாய் குறைந்து 1,02,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்க வரி விதிப்பை எதிர்கொள்ள இணைந்து செயல்படுவோம் என இந்தியாவிற்கு சீனா அழைப்பு விடுத்துள்ளது. பரஸ்பர வரி விதிப்பு என்ற பெயரில் இந்தியா, சீனா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூடுதல் வரி விதித்துள்ளார். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக 27% வரி விதித்துள்ளார். அதேபோல் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பதிலடியாக சீனா 34% கூடுதல் வரி விதித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா வரி விதிப்பை எதிர்கொள்ள இந்தியாவிற்கு சீனா அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பாக சீன செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள வலைப்பக்கத்தில் சீனா இந்தியா பொருளாதார வர்த்தக உறவு இருதரப்பு நன்மைகளை அடிப்படையாக கொண்டது என்றும் அமெரிக்காவின் வரி விதிப்பை எதிர்கொள்ளும் உலகின் 2 வளர்ச்சியடைந்த நாடுகள் இணைந்து செயல்பட்டு இந்த கடினமான சூழ்நிலையை கடக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். குமரி அனந்தன் உடலுக்கு அரசு மரியாதை, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் காலமானார், அரசியல் தலைவர்கள் இரங்கல். நீட் விலக்கு விவகாரம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். ரெப்போ வட்டி விகிதத்தின் சதவிகிதம் குறைப்பு, ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.